அதே போலதான் அவருடைய திட்டங்கள் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு பேருந்தில் கட்டணம் இல்லாமல் செல்லுகிற திட்டம் என்று சொன்னால் எல்லா பெண்களுக்கும் அந்த திட்டம். குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் என்று சொன்னால் எல்லா குழந்தைகளுக்கும் காலை சிற்றுண்டி திட்டம். அதே போல புதுமை பெண் திட்டம் என்று சொன்னால் எல்லா பெண் பிள்ளைகளும் அரசு கல்லூரியில் படிக்கின்ற பெண் பிள்ளைகள் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு வர பெண் பிள்ளைகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் திட்டம். அதே போல அனைவருக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம். அது மட்டுமல்லாமல் அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய். இப்படி பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் வழங்கி வருகிறார். அதே போலதான் கலைஞர் கனவு இல்லம். கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் தமிழகத்தில் கூரை இல்லாமல் மாற்ற வேண்டும் என்று அவருடைய விருப்பம். வெயில் காலத்தில் கூரை வீடுகள் தீப்பற்றி எரிகின்ற நிலை இருந்தது. பல்வேறு காரணங்களால் தீப்பிடிக்கின்ற நிலையை அகற்ற வேண்டும் என்பதற்காக தீப்பிடிக்காத காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று கலைஞருடைய விருப்பம். அந்த விருப்பத்தை தான் அன்றைக்கு அறிவித்தார். ஒரு 10 ஆண்டு காலம் அந்த திட்டம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் கிடப்பிலே இருந்தது. ஆனால் மீண்டும் கலைஞர் வழியில் ஆட்சி நடத்துகின்ற சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்ற தாரக மந்திரத்துக்கு உரிமையான நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பினை ஏற்று மீண்டும் கலைஞர் கனவு இல்லம் 3,53,900 ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டத்தை இன்றைக்கு வகுத்து நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் 4,200 வீடுகள் 1,00,000 வீடுகளில் தமிழகம் முழுவதும் கட்டுகின்ற பணியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த வீடுகள் கூடுதலாக தேவை என்று உங்கள் சார்பாக மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்ற நான் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறேன். இது முதல் கட்டம் முடிந்த பிறகு அடுத்த கட்டத்தில் அந்த சீமை ஓடு போட்டுருக்கிறவங்க, ஷீட்டு தகர ஷீட்டு போட்டுக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறவங்க, அரசு சார்ந்த வீட்டுமனை பட்டா பெற்று இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த திட்டம் செயல்படுத்துவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இதை தொடர்ந்து இன்னும் மயிலம் ஒன்றியத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. காலையில் மேல்மலையனூர் ஆத்திப்பட்டிலே துவக்கினோம், செஞ்சியிலே ஊரணைத்தாங்கலில் துவக்கினோம். இப்போது வல்லத்தில் வீரணாம்பூர், மயிலத்தில் பெரிய தச்சூரில் போய் இன்றைக்கு மக்களை சந்தித்து அந்த மனுக்களை வாங்குகிற நிலை. இந்த மனுக்கள் வாங்கி வரும்போது ஒவ்வொருத்தரும் அவருடைய தேவை இருக்காது. அந்த